குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 19/12/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:24 திதி. இன்று அதிகாலை 5:56 வரை சதுர்த்தசி. அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பம். நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை நட்சத்திரம். நாமயோகம் இன்று மாலை 4:31 வரை சூலம். அதன் பின்பு கண்டம். கரணம் மாலை 6:55 வரை சதுஷ்பாதம். பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் காலை 6:23 வரை சித்த யோகம் இருக்குது. அதன் பின்பு மரண யோகம் முழுதும் இருக்குது. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம். இன்றைய தினம் முழுவதும் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு மகாலட்சுமி வழிபாடு, அம்மன் வழிபாடு, எல்லா வழிபாடும் இன்றைக்கி செய்யலாம். ஆனால் இன்றைக்கி அமாவாசை. அனுமன் ஜெயந்தி. ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னா ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அப்போ நம்ம என்ன வழிபாடு செய்யணும்? ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். அமாவாசை அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். அதே போல் இன்றைக்கி ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் 9 தீபம் ஏற்றலாம். இன்னொன்று செய்யலாம். இப்போது நிறைய பேருக்கு முன்னோர்கள் பாவங்கள் அதிகமாக இருக்கும், கர்ம வினை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டில் என்ன தான் சம்பாதிச்சாலும் பணம் நிற்காது, நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி 2 பரிகாரங்கள் செய்யலாம். என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும். மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே போல் விருச்சிகத்தில் சந்திர பகவானும் புத பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி அமாவாசையில் கண்ணூர் கழித்தல் அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்போ சொல்ல போகிற பரிகாரம் என்ன அப்படின்னா, அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது 9 நவதானியங்கள் இருக்குது இல்லையா? அந்த நவதானியத்தை வாங்கிக்கோங்க. நவதானியத்தை வாங்கிக்கிட்டு இப்போ இந்த 9 தீபம் ஏற்றுறதுன்றது நீங்கள் கோயிலில் போயிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலில் தான் ஏற்றணுன்றது கிடையாது. உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய, இப்போ நிறைய பேர் ஆண் தெய்வம்னா முனீஸ்வரன், மாடன் சாமி, சுடலமட சாமி, ஐயனார், வீரபத்ரன், மதுரை வீரன், இப்படிலாம் இருக்கும். அது அங்கே போய் தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த சரௌண்டிங்கில் இது மாதிரி இருந்தால் அங்கே போய் ஏற்றலாம். ஆனால் இது நான் சொல்கிறது வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். என்ன அப்படின்னா 9 நவதானியங்களை எடுத்துக்கணும். இப்போ சூரியன் அப்படின்னா கோதுமை, சந்திரன்னா பச்சரிசி இல்லைன்னா நெல் கூட வாங்கிக்கலாம். அதே போல் செவ்வாய்னா துவரை. இந்த மாதிரி 9 தொன்னை மாதிரி இருக்கும், நல்ல திக்கான தொன்னை எடுத்துக்கோங்க. 9 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. பியூர் நல்லெண்ணெயே எடுத்துக்கோங்க, நெய்யெலாம் வேண்டாம், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு தொன்னையிலையும் ஒவ்வொரு ஏதோ போட்டுடுங்க. தானியத்தை போட்டுட்டு முதல்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. கடைசியில் கேது வரணும். கேதுக்கு என்னது? கொள்ளு இல்லைங்களா? அதில் போட்டுட்டு அது மேலே அகல் விளக்க வச்சு, மண் அகல் புதுசு தான் வாங்கணும், வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்றணும்.
உங்கள் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு இதை செய்யுங்க. சாயந்தரத்துலேயும் செய்யலாம், இல்லை இரவு செய்யலாம், இல்லை காலையில் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். இதை ஏற்றி வச்சுட்டு நவகிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்கள், இப்போது சூரியனுக்கு விளக்கு ஏற்றும் போது சூரிய தேவாய போற்றி, சூரிய கிரக தேவாய போற்றி, சூரிய கிரகத்தால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அத்தனையும் இன்றோடு விலகிவிட்டது. சூரியன்னா யார்? தந்தை. சரிங்களா? அப்போ தந்தையால் ஏற்பட்ட தோஷங்கள் அத்தனையும் இன்றோடு விலகிவிட்டது. சூரியனால் எனக்கு இன்றையிலிருந்து நன்மைகள் ஏற்பட போகிறது. அரசு சார்ந்த வேலை யாருக்காவது கிடைக்கணும்னா அதை வச்சு நம்ம சொல்லலாம். இதே போல தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும். சந்திர கிரகாய நமக, சந்திர தேவாய நமக. சந்திரன்னா யார்? தாய். தாயால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் இன்றோடு விலகிவிட்டதுன்னு சொல்லி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லணும். செவ்வாய்னா சகோதரன், செவ்வாய்னா பங்காளி, செவ்வாய்னா நிலம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றோடு விலகிவிட்டது. புதன்னா என்ன? தாய்மாமன். புதன்னா கல்வி. புதன்னா கன்னி தெய்வம். சரிங்களா? புதன்னா விவசாயத்துறை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எந்தெந்த துறையில் இருக்கீங்களோ அத்தனையும் சொல்லி இன்றோடு விலகிவிட்டது. தீபத்தை ஏற்றணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லி தீபத்தை ஏற்றிட்டு ராகு கேதுன்னு வரும்போது, ராகுனா தாத்தா, ராகுனா முன்னோர்கள், கேதுனா பாட்டி முன்னோர்கள், அவர்களுடைய இதுவை சொல்லி அவர்கள் வழியில் வந்த சில பிரச்சனைகள், ராகு கேதுனா பாம்பு கிரகம், அதால் ஏற்பட்ட தோஷங்கள் இன்றோடு விலகிவிட்டதுன்னு சொல்லி தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தூப தீபம் காட்டணும். உங்களால் முடிஞ்சால் ஒரு வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் உடச்சி வச்சு இதை செய்யுங்க. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இதை செஞ்சுக்கிட்டே வரும்போது நிறைய பிரச்சனைகள் தீரும். வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த 9 தேங்காயில் தீபம் ஏற்றுங்க. அதுவும் சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முன்னோர்கள் வழிபாடு தான் செய்யணும். அமாவாசை இருக்கின்ற நாட்களில் நம்ம பூஜைகள்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம டெய்லி மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இன்றைய தினம் மட்டும் அது செய்யக்கூடாது. முன்னோர்கள் வழிபாட்டை முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நம்ம பூஜையை, அன்றாட பூஜைகளை செய்யணும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மற்றவர்களின் பேச்சுக்களை பொறுமையாக கேளுங்க. ஏன்னா சில பேர் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது டக்குன்னு கோபம் வந்துடும். அதுவும் மேஷராசிக்காரங்களாம் ரொம்ப கோபம் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் அதிபதி 5ஆம் இடமும் சூரியன். இப்போ அந்த சூரியன் 9ல் செவ்வாயோடு இணைந்து இருக்கிறதுனால இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்காதீங்க. ஜாமீன் விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி வெளி வட்டாரத்திலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி செலவுகளும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிசய தெற்கு திசை, அதிசய நில மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனம் தேவை. இன்றைக்கி நீங்கள் அனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி இன்றைக்கி வழிபாடு செஞ்சுட்டு போங்க. மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே போல் சுபம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். உடல் நலத்தில் சீராக இருக்கும். பெரியோர்களின் ஆதரவு, அதிகாரிகளின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படுத்தும். அடுத்த இனத்தவர், மதத்தவர் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அவர்களால் ஒரு சில நன்மைகளும் ஏற்படும். சில முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தை வழியில் மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க.
போட்டித் தேர்வுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை இன்றைக்கி அதிகரிக்க, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால ஆஞ்சநேயருக்கு உங்களால் முடிந்த ஒரு வடமாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு தடைப்பட்ட தன வரவுகள்லாம் சிறப்பாக வரும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். வழக்குகள் இருந்தால் அது சார்ந்த முடிவுகள்லாம் இன்றைக்கி சாதகமான முடிவுகள் ஏற்படும். புதுமையான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். உத்தியோகத்தில் நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் இன்றைக்கி கூடும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால நம்ம ஆஞ்சநேயரை இன்றைக்கி வணங்கும் போது மிக சிறப்பாக இருக்கும். சேர்த்து வணங்கிவிட்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், அதே போல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையே உடல் நலத்தில் கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் உத்தியோகத்தில் ஒரு திருப்திகரமான சூழல் அமையும். வியாபாரம் செய்பவர்கள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். ஒரு புதுவிதமான இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதை இன்றைக்கி பக்தியில் கொஞ்சம் செலுத்துங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு மனசில் ஒரு இலக்கு, இதை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு இலக்கு உங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. அது நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும், அதே சமயத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் இன்றைக்கி செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தாயாரின் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கோங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த அழகு சாதன பொருட்கள், அதே சமயத்தில் தண்ணி சம்பந்தப்பட்ட பொருட்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருந்தாலும் மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பத்தை வச்சுப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இன்றைய நாள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் யோசிங்க. நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளால் உங்கள் கையில் இருக்கின்ற ஒரு சேமிப்பெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. வியாபாரத்தில் லாபகரமான ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். வேலை ஆட்களிடம் மறைமுகமான ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. முக்கிய முடிவுகள், முக்கிய ஆலோசனை இதெல்லாம்
பெரியோர்களிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து அதனுடைய யோசனையை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஜென்மத்திலேயே கேது பகவான் இருக்கிறதுனால அப்பப்போ குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இணைந்து இருக்குது. அதனால் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் விலகும். அரசு ரீதியான சில வேலைகள் நடக்கின்ற வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் மேன்மை நிறைந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர் லாபகரமான ஒரு நாளாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர் லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முன்னோர்கள் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பெண்களால் சில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாள். அதே போல் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்கள் மூலம் வருமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. அரசு காரியங்கள் அத்தனையும் கைகூடி வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வியாபாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடு செய்ய சிறப்பாக இருக்கும். பெரியோர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். தன்னம்பிக்கையை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் தன வரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முன்னோர்கள் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. அதே சமயத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்தில் ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களிடத்தில் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல பெண்களால், ஆண்களாக இருந்தால் பெண்கள் இருந்தால் ஆண்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். விவசாயத்துறை சார்ந்தவர்கள், கால்நடை துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் வேலையில் ஒரு வேகம், ஒரு வேகத்தோடு எதையும் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். நீங்கள் இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய செயல்களில் நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்திலேயே உங்கள் ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால
கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்தவங்க செயல்பாட்டில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு போயிட்டு புத்தி சொல்கிறேன்னு போகாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் நன்மைகள் நடக்கும். அதாவது வியாபாரத்தில் இழுபறியான சூழல்லாம் ஏற்படும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பதற்றம் இல்லாமல் வேலையை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான ஒரு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளாரிய சந்திரன் இந்த இடத்துல நீச்சம், சரிங்களா? அதனால் ஒரு விதமான ஒரு சோர்வு உங்கள் உடலில் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது சிந்தனைகளாக அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த ஊடகத்துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும், தனவரவும் இருக்கும், செலவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவு ஏற்படுகின்ற வாய்ப்பும் உண்டு. ஏன்னா 2லேயே சூரியன் செவ்வாய் இல்லையா, பல், கண், தலை இந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு இதில் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வ வழிபாட்டு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். முன்னோர்கள் வழிபாட்டு செஞ்சுட்டு போங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனத்தை வைங்க. எங்கேயாவது அவுத்து வச்சுட்டு தேடாதீங்க. வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள்லாம் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கார். 12க்கும் 5க்கும் அதிபதியான செவ்வாய் பகவானும். அப்போது வெளியூரில் வெளியிடத்தில் வேலை ஏதாவது வந்தால் வேணான்னு சொல்லாதீங்க, போயிடுங்க. குரு பார்க்குது 7ஆம் இடத்துல இருந்து, குரு வக்ரத்தில் இருக்கிறதுனால பலனில்லை. ஏன்னா 1க்கும் 4க்கும் அதிபதியானவர். அப்போது இந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கும். அதே மாதிரி வெளியூரில் மாற்றம் கிடைத்தால் கண்டிப்பாக போய் வேலையை பாருங்கள், வேணான்லாம் சொல்லாதீங்க. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு வேண்டியது அவசியம். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்கார அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலைக்கு நீங்கள் லேப்டாப்பு, விலையுயர்ந்த செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இப்போ பஸ்ஸில் போகிறவங்களாம் கவனமாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா தனி வண்டியில் போகும்போது யாரும் எதுவும் எடுக்க முடியாது. பஸ்ஸில் போகிறவங்க கவனமாக பார்த்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடும், ஆஞ்சநேயர் நாளில் சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் இணைந்து செய்ய. இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி, எல்லாருமே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாள். நினைத்தது நிறைவேறும். பெற்றோர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் இடத்தில் நம்பிக்கை, உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். மனசில் நினைத்த ஒரு
சில வேலைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு பெருகும். இருந்தாலும் தந்தையால் செலவுகள் கூட அதை மட்டும் பார்த்துக்கோங்க. திருவானம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள், இன்றைக்கி வெற்றி, இன்றைக்கி லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். உங்கள் செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் நிர்வாக திறமைகளாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்களையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை போக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சில பேருக்கு கற்பனை திரை, கலைத்துறை, கற்பனைத்துறை, இந்த எழுத்துத்துறை, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளிடத்தில் எதிர்பார்த்த ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும், இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும், நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டையும் குரு, உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறார்களோ அவர்களை இன்னைக்கு தரிசனம் செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த சோர்வு, அசதி இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்தில் அமைதி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு, இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. ஆன்மீக ஸ்தலங்கள், அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு, உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தை வழியில் அனுகூலம், அரசு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மை, எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள். அதே மாதிரி வியாபார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையை சாதிங்க. அதே மாதிரி உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் கொஞ்சம் பணிவோடு இன்றைக்கி எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வெல்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காக உதவிகரம்லாம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும். அதே மாதிரி உங்களால் இயன்ற ஒரு பொருள் உதவி, குரு அப்படின்னா பிராமணர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பிராமணருக்கு உங்களால் இயன்ற ஒரு பொருள் உதவி செய்யுங்க. இன்றைக்கி அரிசி, பச்சைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் ஒரு 10 ரூபாவோ இல்லை 100 ரூபா உங்களால் இயன்ற காசை வச்சு தானமாக கொடுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.